திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எந்த விதமான இந்து பண்டிகைகளுக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை. பொங்கல் விழாவில் மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாரு. எல்லா பானையிலையும் பஞ்சுகளை வச்சு சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்த்து சமத்துவ பொங்கல்னு இல்லாத ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். எங்காவது சிறுபான்மை மத மக்கள் பொங்கல் கொண்டாடுவத தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு இறைவனை வணங்குகின்ற நிகழ்வோடு இயற்கை கடவுளான சூரியனை வணங்குவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? சிறுபான்மை மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் அதை மதிக்கிறோம், அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தமிழகத்திலே இல்லாத ஒன்றாக பொங்கலே கொண்டாடாத ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வைத்து இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் என்ற ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மையான அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாடுபவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு விஜய் போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. டெல்லியில அவர் போய் தங்கும் இடத்துல அந்த அளவுக்கு எது சிக்கல்கள்லாம் இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிற அளவுக்கு இந்த தனியா ஒரு பாதுகாப்பு கேட்கிற அளவுக்கு வழக்கமாக பாதுகாப்பு கேட்பது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் நிச்சயமாக கரூரை விட நல்ல பாதுகாப்பு டெல்லியில் வழங்கப்படும்.